வணக்கம். தனா செல்வி ஹெல்த்தியான டயட் லஞ்ச் பார்க்கலாங்களா? 10th டேவோ 11th டேவோ பார்க்கலாம். காலையில் எழுந்தோடனே 2 டம்ளர் வாட்டர் குடிப்பேன். அப்புறம் காஃபி, சேமியாவும் மேகியும் கலந்த ஒரு உப்புமா 1 கப்பு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் சேமியாவும் மேகியும் போட்டு செய்து பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ். நைட் லஞ்ச் என்ன பார்க்கலாமா? இதை பாருங்க, முட்டையும் கோஸும் போட்ட ஒரு பொரியல் எடுத்து வச்சிருக்கேன். இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், பன்னீர் போட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலில் பன்னீர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் நான் 11 மணிக்கே குடிச்சிட்டேன். அதால் இல்லை, நீங்கள் இந்த டைமில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை 11 மணிக்கு எடுக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸு. ஏன்னா நான் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது இல்லை, ஒரு 11 மணிக்கு குடிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் லன்ச் டைமில் எடுத்துப்பேன். லன்ச் ரெடி. டின்னர் எக் தோசை. வணக்கம். தனா செல்வி. இன்று 11th டேங்க, 11வது நாள். என்ன டயட் லஞ்சு எடுத்துக்கிட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே வெயிட் பார்த்தேன், அதே வெயிட்டு தான் இருக்குது. இது வாட்டர் குடிச்சிட்டேன். காஃபி டீ மட்டும் கொஞ்சம் குடிக்காமல் அவாய்ட் பண்ணால் நல்லது. ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியலை. காலையில் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். மாதுளை ஜூஸ். இன்று டுடே டயட் லஞ்ச் 11th டே. என்ன சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம். பீன்ஸ் பொரியல், 2 எக்கு மசாலா பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிறுகாரா பூந்தி இருக்கு இல்லையா, அதை தயிர் பச்சடி, நம்ம தயிர் தாளிச்சிட்டு அதில் சிறுகாரா பூந்தி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ். இன்றைய டயட் லஞ்ச் ரெடி. 4 மணிக்கு 1 கப்பு டீ. ஆனால் ஒரு சீட்டிங் பண்ணேன், பாவக்காய் சிப்ஸு சாப்பிட்டேன். நைட்டு டின்னர் தக்காளி தோசை சாப்பிட்டேங்க. வெயிட் 82லேயே நிற்குது. 2 டேஸில் குறையும். பார்க்கலாம். நம்பிக்கையோடு தொடர்கிறேன். நாளை பார்க்கலாம். வணக்கம்.